ஜார்ஜியாவில் இருக்கிற மிக்டனாக் அப்படிங்கிற சிட்டியில் நம்ம பூமியை விட பழமை வாய்ந்த விண்கல் வந்து விழுந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விண்கல்லை வந்து இங்கிலீஷில் மீட்டியராய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆஸ்டராய்டு காமெட்ஸ் கிட்ட இருக்கிற பார்ட்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து நம்ம பூமி அட்மாஸ்பியருக்கு நுழையும் போது பூமியில் உள்ள காற்று பகுதிகளோட ஃப்ரிக்ஷன் ஆகிறனால இது வந்து க்ளோவாக தெரியும். அதை வந்து மீட்டியர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. வானத்தில் வந்து அது க்ளோவாக நம்மளுக்கு தெரியும். இந்த மீட்டராய்டுங்கிறது நம்ம பூமிக்குள்ள வரும்போதே அது வந்து உடஞ்சி தான் வந்து நுழையும். சப்போஸ் சில விண்கல் வந்து உடையாமல் அந்த பாகங்கள் வந்து நம்ம பூமியில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து மீட்டராய்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மீட்டராய்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து மோஸ்ட்லி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து தான் மோஸ்ட்லி வரும். சில மீட்டராய்ட்ஸ் வந்து மூன்லேருந்து மார்ஸ்லேருந்தும் வரும்னு கூட சொல்கிறாங்க. சரி, இந்த மீட்டராய்ட்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு ராக் மாதிரி தான். சிலது வந்து ஃபுல்லாக ராக்காக இருக்கும், சிலது வந்து அது கூட மெட்டல் கலந்தும் இருக்கும். இப்போ பெரிய மீட்டராய்ட் வந்து நம்ம பூமியை மோதுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து அரிசோனாவில் இருக்கிற பேரிங்கர் கிராட்டர். அந்த குழி வந்து ஒரு பெரிய மீட்டராய்ட் வந்து மோதினால தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஜார்ஜியா மிக்டனாக் சிட்டியில் வந்து விழுந்த அந்த மீட்டராய்டை பற்றி பார்ப்போம். அந்த மீட்டராய்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல தான் அது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 4.56 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ராக்கி ஸ்டோனி மெட்டராய்ட் தான் அது. சரி, இப்போ வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த மெட்டராய்ட்ஸ்லாம் விழுகுமா, ஏன் தமிழ்நாட்டில் விழுகாதான்னு கேட்குறீங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கிருஷ்ணகிரியில் இருக்கிற சூளகிரிங்கிற ஊரில் வந்து 12th செப்டம்பர் 2008 வந்து ஒரு மெட்ராய்டு வந்து விழுகுது. அதுக்கு பேர் சூளகிரி மெட்ராய்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.